தள்ளி போடக்கூடாதே. பிரைஸ் தி லார்ட். சோம்பேறி பருவத்தில் உழுது பயிர் செய்ய மாட்டார். அவர் அறுவடை காலத்தில் விளைவை எதிர்பார்த்து ஏமாறுவார். நீதிமொழிகள் 20:4. ஒன்றை செய்ய விருப்பம் இல்லாததினால் அதனை பின்னொரு நாள் அல்லது நேரத்திற்கு ஒத்தி வைத்தல், காலம் தாழ்த்துதல், தள்ளி போடுதல் என்று கருதப்படுகின்றது. திருடுதல், பொய் சொல்லுதல் போன்றவை தான் நாம் பாவம் என்று நினைக்கின்றோம். ஆனால் தள்ளி போடுதல் ஏமாற்றுதலுக்கு சமமாய் இருப்பதால் அதுவும் ஒரு பாவம்தான். இதை அப்போவே செய்யணும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் தள்ளி போட்டேன், இப்போ அதனால் எவ்வளோ கஷ்டப்படுறேன் என்று எத்தனை முறை நாம் புலம்பி இருக்கின்றோம். உலக காரியங்களை குறித்து தள்ளி போடுவதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை நம் கண்கள் பார்ப்பதினால் இது நமக்கு நன்றாக புரிகின்றது. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை நாம் தள்ளி போடும் பொழுது ஏற்படும் விளைவுகளை நம் மாம்சீக கண்கள் காண முடியாதினால் அது நமக்கு முக்கியமானதாக தெரிவதில்லை. அதனால் அதை குறித்து விவிலியம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். தள்ளி போடுதலை குறித்து விவிலியம் நேரடியாக பேசாவிட்டாலும் அதற்கொத்த சோம்பேறித்தனத்தையும் மற்றும் காலத்தை சரியாக பயன்படுத்துதலை குறித்தும் அநேக இடங்களில் நமக்கு தெளிவை உண்டு பண்ணுகின்றது. அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி நம் மனதில் பேசுகிறார். ஆனால் அதை அப்பொழுது செய்யாமல் நாம் தள்ளி போடுகின்றோம் என்று வைத்து கொள்ளுவோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் இழக்க நேரிடும். ஆண்டவருடைய சித்தப்படி நாம் எதையும் செய்ய வேண்டும் என நினைப்பவர்களாய் இருந்தோம் என்றால் ஆண்டவர் குறித்த நேரத்தில் அதை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரின் சித்தப்படி காரியங்களை செய்பவர்களாக காணப்படுவோம். எதையும் ஆண்டவரின் சித்தம் அறிந்து அதன்படி செய்தால்தான் நாம் வெற்றி பெறுபவர்களாக காணப்பட முடியும். லூக்கா 22:42. அதனால் ஆண்டவர் எதிர்பார்க்கும் நேரத்தில் ஒரு காரியத்தை செய்வது மிக மிக முக்கியம். உதாரணமாக, ஒரு காரியத்தை குறித்து என்ன முடிவு எடுக்கிறது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று உங்கள் மனதில் ஆண்டவர் விவிலியத்தை எடுத்து வாசிக்க சொல்கின்றார். பைபிள் படிக்க எனக்கு மூடே இல்லை, டைமும் இல்லை, எனர்ஜியும் இல்லை, நாளைக்கு படிக்கிறேனே என்று தள்ளி போடுகிறீர்கள் என்று வைத்து கொள்ளுவோம். உங்கள் குழப்பத்திற்கான முடிவை ஆண்டவர் அந்த விவிலிய வார்த்தைகள் மூலம் அந்த நேரத்தில் கொடுக்க திட்டமிட்டிருக்கலாம். நாம் தான் தள்ளி போட்டு விட்டோமே. அருமையான ஆண்டவரின் ஆலோசனையை இழந்து தப்பான முடிவுகளை எடுத்து கஷ்டப்பட போவது நாம் தான். ஆகவே ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் காலம் தாழ்த்தாமல் செய்வதுதான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான சிறந்த வழி. அன்பானவர்களே, காலம் தாழ்த்துதலை குறித்து இயேசு மிகவும் அழகாக லூக்கா 9:59-62 வரை அருமையாக பேசுகின்றார். களப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி அல்லவர் அல்ல என்று. ஆம், இதையே தான் புனித பவுலும் நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக, நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என கலாத்தியர் 6:9 சொல்லுகின்றார். எபிரேயர் 12:11, எபேசியர் 5:15-17, யாக்கோபு 4:14, சபை உரையாளர் 11:4 இக்காரியம் மிகவும் அருமையாக வலியுறுத்தப்படுவதை நாம் காணலாம். இவை ஒரு சில பகுதிகளே. ஒரு நாள் தனியாக கடற்கரை பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனிடம் ஆண்டவர் உங்களை போய் பேச சொல்கிறார். உடனே, நான் தான் ஒவ்வொரு நாளும் வாக்கிங் போகிறப்ப அந்த பையனை பார்க்குறேனே, கட்டாயம் பேசுகிறேன் ஆண்டவரே, ஆனால் இன்றைக்கி எனக்கு நிறைய மீட்டிங் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும், நாளைக்கு கட்டாயம் பேசுகிறேன் என்பது போல் எல்லாம் பேசாமல் அவர் அருகில் போய் அமர்ந்து ஆண்டவர் இயேசுவை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்று வைத்து கொள்ளுவோம். அப்பொழுது அவர் உடனே, ரொம்ப நன்றிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பிரச்சனையினால் நான் நிச்சயம் அந்த கடலில் விழுந்து செத்தாதான் அந்த பிரச்சனை முடியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த இயேசு எனக்கு நிச்சயம் வெற்றி கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு என்று சொல்லும் பொழுது இதை கேட்கும் ஆண்டவரும் அவரின் அழைப்பை தள்ளி போடாமல் கீழ்ப்படிந்த நீங்களும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவீர்கள். இதை போல எத்தனை சாட்சிகளை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் விடுக்கும் அழைப்பை தள்ளி போடாமல் உடனே அதை ஏற்று செயல்படுத்தினோம் என்றால் நாம் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. சவுலும் இஸ்ரவேல் மக்களும் கோலியாத்தை எதிர்த்து நம் தேவனை உயர்த்த கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் தள்ளி போட்டார்கள். விளைவு பயம். ஆனால் தாவீது ஆண்டவரை உயர்த்தியதால் அவருக்கு எவ்வளவு பெரிய மகிமையான உயர்வு கிடைத்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதனால் காலம் தாழ்த்தாமல் படுவோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். ஊக்கமுடையோரின் கை ஆட்சி செய்யும், சோம்பேறிகளோ அடிமை வேலை செய்வர் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, உமது வேலையை தள்ளி போடாமல் உடனே செய்ய தேவையான அருளை தர வேண்டுகிறேன். ஆமேன்.